நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷ் இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைஞ்சுது. அந்த ரெண்டு சூர்யாவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தாங்க. ஸோ கங்குவா வந்து எப்படி சூரிய ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷோட படமும் என்ன ஆகும், அந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. ஏன்னா நடிகர் தனுஷே அந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. எந்த படத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ராயன் அப்படிங்கிற படம் தான். சன் பிக்சர்ஸ் 100 கோடி பட்ஜெட்டில் எடுத்துக்கிற இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களே இருக்காங்க. குறிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி துஷாரா விஜயனையும் நம்ம தனுஷர்கள் கமிட் பண்ணிட்டாரு. நிச்சயமாக சார்பாட்டா பரம்பரையில் எப்படி அவங்களுக்கு வெயிட்டான கதாபாத்திரமோ அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஹீரோக்கள் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், செல்வராகவன், நம்ம ஜே சூர்யான்னு களை கட்டுது இந்த ராயன் படம். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லே பார்த்தீங்கன்னா தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் வந்து நம்ம சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் 3 பேர் நின்றுருக்காங்க. துஷாரா விஜயன் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இதைத்தான் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து தனுஷ் அவர்கள் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்காரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த 3 பேரும் அண்ணன் தம்பிகள், துஷாரா விஜயன் இந்த 3 பேருக்கும் சகோதரி அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப பகை, பங்காளி சண்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளையும் நம்ம தனுஷர்கள் விரைவில் வெளியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். அதாவது எப்போ அப்படின்னா இப்போது மே முதல் வாரத்திலேயே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தோட குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் சாங்கில் நம்ம தனுஷர்கள் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத ஆர்வமோடு எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராயன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸும் சரி விமர்சகங்களும் சரி எந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டாட தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.